குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டேப் சூப்பர் மேக்ஸில் இருந்து நான் உங்கள் சரவணகுமார். நம்ம டேப் சூப்பர் மேக்ஸ் சேனலில் டெய்லி இரவு 8 மணிக்கு யூபிஎஸ்சியோட சிசெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரெகுலராக அப்லோட் ஆகும். இந்த வீடியோஸை பார்த்து பயன்பெறுமாறு வாழ்த்துக்கிறோம். வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போவோம். இது நேத்து கொடுத்த சம்மோட ஹோம்ஒர்க். என்ன கொஸ்டின் கொடுத்தோம்னாக்கா, when a certain number is multiplied by 7, the product entirely comprises ones only. 1 1 1 1 1 போய்கிட்டே இருக்கு. What is the smallest of such number? இந்த 4 நம்பர்ல எது அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்? ஸோ அந்த நம்பரை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 1 1 1 1 1 வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியலனாக்கா 4 ஆப்ஷன்ஸையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா எதுக்கு 1 1 1 வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இது பேசிக்காக எல்லாரும் பண்ணுறது தான். பட் நாம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த மெத்தட் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஏன்னா 4 ஆப்ஷன்ஸையும் ட்ரை பண்ணோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லையும் ரொம்ப பேசிக்ஸ்லையும் பார்த்துருவோம். ஒரு நம்பர் 7ஓட மல்டிபிளாக இருக்குது, அந்த நம்பர்ஸ் பார்த்தோன்னா வந்த நம்பரே திரும்ப திரும்ப வருதுனாக்கா it should consist of 6 digit numbers or 12 digit numbers like that அப்படின்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா 111 இந்த 3 நம்பரையும் அடுத்த 3 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணால் 0 வருதுனாக்கா அப்போ அதுதான் வந்து 7ஓட மல்டிபிளாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 7ஓட மல்டிபிளாக இருந்துச்சுனாக்கா அது வந்து 7ஓட மல்டிபிள் அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டுங்களா? இங்கே கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க, எல்லாமே 111. ஃபார் எக்ஸாம்பிள் 222 222 இதனோட டிஃபரன்ஸ் என்ன, 0ங்களா? ஸோ இப்போ இது கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். 333 333 இதனோட டிஃபரன்ஸ் 0ங்களா? கண்டிப்பாக இது 7ஆல் டிவைட் ஆகும். இதனுடைய ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வெரி பிகினிங்லேயே பார்த்துருக்கோம். இதை பார்க்காதவங்க முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 111 தான் வருது. இது வந்து 7ஓட மல்டிபிள்னு சொல்கிறாங்களா? ஸோ எனக்கு 7ஓட மல்டிபிளில் கண்டிப்பாக இந்த நம்பர் யார் வருவாங்கனாக்கா 111 தான் வருவாங்க. இது எப்படி கிடைச்சது? 7 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுனால கிடைச்சது. இந்த எக்ஸுங்கிறது யாருனாக்கா இந்த 4 ஆப்ஷன்ஸில் யாரோ ஒருத்தர் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் டிவைட் பண்ணாலே எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும். 111 யாரால் டிவைட் பண்ண போகிறேன்? 7ஆல் டிவைட் பண்ண. 7 1s are 7. ரிமைண்டர் யார் வருவாங்க? 4. பக்கத்தில் கேரி ஓவர் பண்ணால் 1. 7 5s are 35. 6 அடுத்து இங்கே இருக்கிற 1 கொண்டு வர போகிறேன். 61. 7 8s are 56. ரிமைண்டர் 5. அடுத்த 1 கொண்டு வர போகிறேன். 7 7s are 49. ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் 2. பக்கத்தில் இருக்க 1 கொண்டு வந்தால் 21. 7 3s are 21 வரும். 21 - 21 சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும்? 0. ஸோ 15873 நம்ம வந்துட்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 111 வருது. ஸோ இதுதான் இந்த நம்பர்ஸ் 111 போய்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ போய்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு 7ஓட மல்டிபிளில் யார் தான் வரும்னாக்கா 6 டிஜிட் நம்பர் தான் வரணும். இது வந்து பேசிக். இது தெரிஞ்சுருந்தால் இந்த சம்மர் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? ஏற்கனவே பேசிக்ஸ் பார்த்துருக்கோங்களா? வாங்க இன்னைக்கான சம்முக்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, a printer numbers the pages of the book starting from 1 and uses 3089 digits in all. How many pages does the book have? ஒரு பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு பேஜ் நம்பர் பிரிண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பேஜுக்கு 1, செகண்ட் பேஜுக்கு 2, தேர்ட் பேஜுக்கு 3 அப்படியே போய்கிட்டே இருக்குது. 9 பேஜுக்கு 9 டிஜிட்ஸ் பிரிண்டாக இருக்கும். 10வது பேஜுக்கு 1 0 அப்படின்னு 2 டிஜிட் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அது வந்து 2 நம்பராக கவுண்ட் பண்ணும். அப்படி மொத்தமாக பார்க்குறப்ப 3089 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனாக்கா அந்த புக்கில் எத்தனை பேஜஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மெத்தட் சம்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். பேஜ் நம்பர் 1 to 9 வரைக்கும் மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்குனாக்கா 9 பேஜஸ் இருக்கும். அப்போ இது எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? இது எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பருங்கிறதுனால எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க? 9 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 10 to 99 வரைக்கும் மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்கும்னாக்கா 90 பேஜஸ். 10லேருந்து 99 வரைக்கும் எத்தனை பேஜஸ்னா 90 பேஜஸ்.
இது எல்லாமே 2 டிஜிட்டுங்கிறதுனால 90 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 180 டிஜிட்ஸ். சோஃபார் இப்போ வரைக்கும் குமுலேட்டிவ் எவ்வளோ ஆயிருக்கும்? 189 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக ஏற்கனவே ஒரு 9 டிஜிட்டு. அப்போ 99 பேஜ் முடிவில் பார்த்தீங்கன்னாக்கா 189 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? 100லிருந்து 999 வரைக்கும். இதில் மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்கும்? 900 பேஜஸ் இருக்கும். கரெக்டுங்களா? 900 பேஜஸ்க்கு ஒவ்வொரு பேஜும் எத்தனை டிஜிட்? 3 டிஜிட் வரும். ஸோ அப்போ 3 டிஜிட்னாக்கா 3 இன்ட்டு 900 எவ்வளோ வரும்? 2700 டிஜிட்ஸ். 2700 இது கூட ஆட் பண்ணோம்னாக்கா எவ்வளோ வரும்னாக்கா 2889 டிஜிட்ஸ். அவங்க கேட்கறது 3089 டிஜிட்ஸா? ஸோ அப்ராக்சிமேட்டாக கிட்ட வந்துட்டோம். அப்போ இன்னும் நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் தான் வேணும்? நான் ஏற்கனவே 2889 டிஜிட்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக எத்தனை பேஜ் முடிஞ்சிடும்? 999 பேஜஸ் முடிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அடுத்தது எனக்கு இந்த 2889 3089 ரீச் ஆகிறதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக பார்த்தோன்னாக்கா 200 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தோன்னாக்கா 1000லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் போனால், அதாவது எத்தனை பேஜஸ் போனால் எனக்கு எத்தனை டிஜிட்ஸ் வரணும்? 200 டிஜிட்ஸ் வரணும். இது எல்லாமே எத்தனை டிஜிட்டு? 4 டிஜிட் நம்பர். அப்போ 4 டிஜிட் நம்பர்னா ஒரு பேஜுக்கும் 4 நம்பர் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 200 டிஜிட் யூஸ் பண்ணாக்கா எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணாக்கா இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டியது 1050ன்னு வரும். அதில் 1050 போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி 1000 ஒரு பேஜ் இருக்கிறதுனால 1049 தான் போடணும். 1000 to 1049 தான் எத்தனை பேஜ்? 50 பேஜ். இந்த 50 பேஜ் ஒரு பேஜுக்கும் 4 டிஜிட் இருக்கும். ஏன்னா 1000ல் பாருங்கள் 1000 மொத்தம் எத்தனை டிஜிட்? 4 டிஜிட் இருக்கும். இந்த மாதிரி 4 டிஜிட்டாக போடுறப்ப 200 டிஜிட்டு. ஸோ இது கூட 200 டிஜிட் கூட்டுறப்ப 3089 டிஜிட். ஸோ 3089 டிஜிட் முடிகிறப்ப கடைசியாக எந்த பேஜ் இப்போ பிரிண்ட் ஆகிருக்கும்? 1049 பிரிண்ட் ஆகிருக்குமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னாக்கா 1049 பேஜ். இந்த புக்கில் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்கும்? 1049 பேஜஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.